வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கன்ஸ் அப் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட வந்து லைன்ஸ் கேட் பே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஃபேமிலி ரெஸ்கியூ மிஷன் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு ஆக்ஷன் டிராமா. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியா இருப்பாரு. தன்னோட குடும்பத்துக்காகவும் ஒரு பெட்டர் லைஃபுக்காகவும் ஒரு கேங்ல சேர்ந்து சின்ன சின்னதா சில வேலைகள் பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது இந்த கலெக்ஷனை பாத்துக்கிறது, அப்புறம் அங்க யாராவது பிரச்சனை பண்ணா அவங்கள வெளுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேங் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரோட கண்ட்ரோல்ல வந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ அவருக்கு கீழே இவர் ஒர்க் பண்ண விரும்பல. அண்ட் இவர் இந்த கேங்ஸ்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னோட மனைவியோட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி ரொம்ப நீட்டா செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கடைசியா இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. சோ அந்த டாஸ்க்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இவரோட குடும்பத்துக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை கேட்கும் போதே ஒரு சராசரியான ஒரு கேங்ஸ்டர் டிராமா தான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸுமே போகும். அதாவது கடைசியா ஒரு டாஸ்கை முடிச்சுட்டு அந்த கேங்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் அப்படின்றது ரொம்ப நீட்டா இதுல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் படம் ஒரு மாதிரி சீரியஸா போகும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான டார்க் ஹியூமரா வந்து நிறைய போர்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுவுமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்றது இல்லைனாலும் ரொம்ப நீட்டான ஆக்ஷன் சீக்வன்சஸா இதுல அமைச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி 1.5 மணி நேரத்துல ரொம்ப போர் அடிக்காம போற மாதிரியான ஒரு படம், ரொம்ப ஒரு கிறிஸ்ப் வாட்சா தான் இருந்துச்சு. என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெரும்பாலான போர்ஷன்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். பட் ஸ்டில் ஒரு டீசென்ட் வாட்ச், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல மைல்டா லிப் லாக் சீன் இருக்கும் அண்ட் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.